பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வைல்ட் கார்ட்லேருந்து தான் வந்து கேப்டன்ஷிப்பை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதில் வந்துட்டு ஏதோ ஒரு வலை மாதிரி கொடுக்குறாங்க. அந்த பாலை எடுத்து இழுக்கணும். அதில் வந்துட்டு திவ்யா வந்துட்டு 2 தடவை இழுத்ததுனால அவங்க கேப்டன் ஷிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு கையில் எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஹார்ஷாக இருக்கக்கூடாது, ஹெல்த்தியாக இருக்கணும் கான்வர்சேஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படியே அவங்க கான்ட்ரரியாக அவங்க பயங்கரமாக ஹார்ஷாக பிஹேவ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க தான் சொன்னாங்க, ஆனால் அவங்க கத்தக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே கத்தி அதை வந்து திருப்பியும் பண்ணின மாதிரி இருந்தது. அது வந்துட்டு திவாகரும் சரி, அப்புறம் பார்வதியும் சரி, அதை வந்து பாயிண்ட் அவுட்டும் பண்ணினாங்க. நீங்கள் வந்து ஹார்ஷாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஹெல்தி கான்வர்சேஷனாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்களே வந்து ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஹெல்த்தியாக ஏதாவது பேசினாலே நீங்கள் வந்து அப்படியே சாப் மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கேயும் 2 பேர்த்துக்கும் பயங்கர ரிஃப்ட் வந்தது. அவங்க வந்துட்டு இந்த குக்கிங் டீம் யார் சமைக்கலாம் அப்படிலாம் சொன்னது பிக் பாஸ் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி போகுது. அதுக்கப்புறம் ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க. எல்லாருமே ஈவன் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் முதற்கொண்டு அத்தனை பேருமே பார்வதி, திவாகர் ஏன் அதை பண்ணணுங்கிறேன். அழகாக அரோரா எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கலாம். சுபீக்ஷா இவங்கெல்லாம் வர்றதே கிடையாது. கனி ஓகே, அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது. அதை தவிர வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸை நம்மளால் நாமினேட் பண்ண முடியாதுன்னா அழகாக எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கலாம்ல. அதே மாதிரி இவங்க எல்லாரும் யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ஸ்ன்னு சொன்னது யார்? அரோரா, சுபீக்ஷா, அதுக்கப்புறம் அரோரா, சுபீக்ஷாவை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சுபீக்ஷா, அதுக்கப்புறம் விக்ரம், இவங்க யாரையுமே இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் சொல்ல. எல்லாருமே திவாகர் பார்வதின்ட்டாங்க. அரோராக்கெல்லாம் ஒரு ஓட்டு கூட வரல. எனக்கு யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ஸ் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் வேற ஒன்று சொல்கிறீங்க. அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்துக்கணும். அது மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டாங்க எக்ஸப்ட் சுபீக்ஷா அண்ட் அரோராவை தவிர்த்து அத்தனை பேருமே நாமினேஷன் பண்ணிட்டாங்க. அதில் ஹையஸ்ட் ஓட்டு வாங்கினது வந்து பார்வதி அண்ட் திவாகர். 11-12 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. மிச்சம் எல்லாரும் வியன்னா, சபரி, விக்ரம், கனி, துஷார், எஃப்ஜே, பிரவீன், கம்ருதீன், ரம்யா, வினோத் எத்தனை பேருமே வந்துட்டாங்க நாமினேஷனில். ஸோ எல்லாருமே ஒரு ஓட்டு இருந்தாலும் இந்த தடவை வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வச்சுருந்தாரு பிக் பாஸ். உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிறதுல. அதில் வந்து வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸை பார்த்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு இது. அதுவும் பயங்கர காரசாரமாக இருந்தது. அதில் வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு அமீத்தை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா, திவ்யா அண்டு பிரஜியன்கிட்ட தான் நிறைய எல்லாத்துலேயுமே கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஏன்னா அமித் வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பேசிட்டார் போல இருக்குது. இவங்க எல்லாரும்